டாக்டர் விமல் விஏஎஸ் அகாடமிஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்தோடு நம்ம மீட் பண்றோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எய்ம்ஸ் பேராமெடிக்கல்னுடைய லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஷார்ட் வீடியோவில் எய்ம்ஸ் பேராமெடிக்கல்னுடைய லாஸ்ட் டேட் எக்ஸ்டென்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதுமா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெக்வயர்ட், ஹவு ஈஸி இட் இஸ் டு அப்ளை அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் டேட்டை வந்து எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா வந்து அப் டு 10th மே. ஓகே, முன்னாடி வந்து 24th ஏப்ரலோட லாஸ்ட் டேட் இருந்தது. இப்போ வந்து அதை வந்து 10th மே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம முன்னாடியே பார்த்தது தான் லாஸ்ட் ப்ரெசன்டேஷன்ல. திரும்பியும் நான் ரிப்பீட் பண்றேன். ஸோ எய்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு வந்து ஃபீஸ் வந்து வெரி வெரி லோ. ஸோ பெர் இயர்க்கே வந்து 2000 ருபீஸ் தான் ஆகுது. அதனால கண்டிப்பா எல்லாரும் அப்ளை பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரல் ஆர் அன்ரிசர்வ்னா வந்து 2000 ருபீஸ். ஸோ ஓபிசினா வந்து 2000 ருபீஸ் அகைன். எஸ்சி எஸ்டினா வந்து 1600. எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன்னா 1600. ஸோ பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டினா வந்து நோ ஃபீஸ். ஸோ இதுதான் வந்து போட்டிருக்காங்க. பிளஸ் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ்ன்றது நீங்க எந்த பேங்க் இல்லை கார்டு யூஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து ஒரு 20 ருபீஸ் அந்த மாதிரி எதனா ஆகும். ஸோ பேசிக்கலா வந்து எஸ்சி எஸ்டி அண்ட் இடபிள்யூஎஸ்க்கு 1600 அண்ட் ஜென்ரலுக்கு வந்து 2000, ஓபிசிக்கு 2000. ஸோ இதை மார்க் பண்ணீங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீடட்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நம்ம மற்ற எக்ஸாம்ஸ்க்கு இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி தான். ஸோ ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன். ஸோ ஆனால் அப்ளை பண்ணும்போது வந்து 10th மார்க் ஷீட்டை எங்களுக்கு கேட்டுச்சு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது. அதனால அதையும் வந்து நம்ம முன்னாடியே வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிறது வந்து நல்லது. ஸோ அந்த ப்ரிஸ்கிரைப் ஃபார்மேட்ல வந்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணிடணும். ஓகே, ஸோ அஃப்கோர்ஸ் இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவை. அது இல்லாமல் வந்து ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ண முடியாது. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது இல்லாமல் இந்த 4 டாக்குமெண்ட்டையும் வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் அண்ட் 10th மார்க் ஷீட். எவ்வளோ கேபி இருக்கணும் அதெல்லாம் வந்து நம்ம அப்ளிகேஷன்லேயே போட்டிருக்காங்க. லாஸ்ட் வீடியோலேயே வந்து நான் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன் கம்ப்ளீட் அப்ளிகேஷனும். ஓகே, ஸோ கேட்டகரி சர்டிஃபிகேட்ஸ் டெஃபினட்டா இஃப் அப்ளிகபிள். ஸோ ஜென்ரலா இருந்தா தேவையில்லை, ஓபிசியா இருந்தா கண்டிப்பா வேணும். சப்போஸ் இல்ல சார் இப்பதான் அப்ளை பண்ணிருக்கோம் அப்படின்னா வந்து அந்த அக்னாலஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்பலாம் அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் ஓபிசி சர்டிஃபிகேட், அந்த அப்ளிகேஷனுடைய அக்னாலஜ்மெண்ட் போட்டாலும் ஓகே. எஸ்சி எஸ்டினா வந்து அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபார்மெட்ல எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பிடபிள்யூடினாலும் நீங்க பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ்க்கு நீங்க அந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க, அதை யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வந்து எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஎஸ்னால அந்த சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணோம். சப்போஸ் இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து பின்னாடி நீங்க வந்து அப்லோட் பண்ணிட்டு நீங்க வந்து அது வந்து ப்ராப்பர் இல்லை அப்படின்னு கன்சிடர் பண்ணாங்கன்னா அப்ளிகேஷனே வந்து கேண்டிடேட்ஸே கேன்சல் பண்ணுவாங்க. அதனால இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பரா பார்த்து வச்சுங்க இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். எதனா டவுட்ஸ் இருந்தால் நம்ம நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க.